So, this is me, Tirmalai from Ponneri. Ammu, Universal Crown Director, Ponneri. So, both ரெண்டு பேருடைய பிஃபோர் மேரேஜும் பொன்னேரி தான். எங்களுடைய லைஃப் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பேரண்ட்ஸ், சரிங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய அப்பா அண்ட் அம்மா. இதை ஃபோட்டோவை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு எந்த மாதிரியான ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் நான் வந்து ப்ராட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். சின்ன வயசில் நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் போய் எங்கன்னா பசங்களை விளையாட விடுவாங்களே, அந்த மாதிரி விளையாடுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஈவன் கான்வென்ட் டேஸ் அப்படின்ற டைமில் கூட தெருவில் இருக்கிற மற்ற பசங்களோட போய் பேசுறது பழகிறது அப்படின்றது ரொம்ப இருக்காது. ஸோ அவங்க தான் வந்து விளையாடணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நான் வளர்ந்தேன். அதுவும் இல்லாமல் ஜாயின்ட் ஃபேமிலி, குடும்பத்தில் மொத்தம் 7 பேர், தாத்தா பாட்டி அத்தை அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் படித்தது வந்து பொன்னேரியில் பாரத் கான்வென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அது வந்து இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்டு. ஸோ அதில் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த படிக்கும் போதும் கூட பழகினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லிமிட்டட் பீப்புள், கரெக்டுங்களா? ஒரு 12 பேர் தான் இந்த கிளாஸில் இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அம்பு குறியிட்டு. அவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு, நாங்கள் அக்கான்னு கூப்பிடுவோம், என்னோட வயசில் பெரியவங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு அவங்களோட தான் நான் போவேன், திரும்ப அவங்களோட தான் நான் வந்து வருவேன். இந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல வெளி மக்களோட பழகிறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கிடையாது. வீடு இல்லைன்னா ஸ்கூல், ஸ்கூல் விட்டா வீடு, இப்படிதான் வந்து அந்த அப் டு 5th வரைக்கும் இருந்தது. 5th வரைக்கும் படிச்சது இங்கிலீஷ் மீடியம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்து 6th வந்து மேற்கொண்டு மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து பொன்னேரி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த இடத்துல 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கண்டினியூ பண்ணு. ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு ஸ்கூலுக்கு மாறும்போது அதை அடாப்ட் பண்றதுன்றது ரொம்ப கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. இருந்தாலும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் அங்கே கண்டினியூ ஆச்சு. ஸோ +2 முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து டிகிரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது காலேஜில் சேர்க்கறதுக்கான வசதிகள் வந்து வீட்டில் இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு பகுதி நேரமாக சம்பாதிச்சு கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் படித்தது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம். வேலைக்கு போயிட்டு இந்த கோர்ஸை வந்து ஒரு 3 இயர்ஸில் அரியர் எதுவும் வைக்காமல் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நம்ம பொன்னேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் தச்சூர் அப்படின்ற இடத்துல ஒரு கம்பெனி, ஜம்போ பேக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே அந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட்மினில் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 1997 முதல்ல வாங்கின சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ இந்த 1200 ரூபாய் சேலரி வந்து நமக்கு ஒரு பெரிய கெரியரை கொடுக்க போகுது. வேலைக்கு போய் நம்ம, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழாசிரியராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருந்தாரு. ஸோ அதை மாதிரி நானும் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த இடத்துல வேலை மூலியமாகவே என்னுடைய இது கனவுகள்லாம் நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருந்தேன். 1 வருஷம் ஆச்சு. அப்புறமா இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. 2வது வருஷம், 3வது, இப்படி போக போக நீங்க நல்லா வேலை செய்யறப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. அட் த சேம் டைம் எனக்கு வந்து சம்பளம் ஏறணும் இல்லையா? நிச்சயமா ஏறிச்சு. எவ்வளவு ஏறிச்சுன்னு பாத்தீங்கன்னா 100, 200, 300 இவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்மளை கொண்டு போகாது அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து எங்களுடைய நண்பர் ஒருத்தர் மூலியமாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு நிறுவனம் வந்து அறிமுகமாச்சு. ஸோ அந்த நிறுவனத்துல தான் நான் வந்து முதல்ல காலடி எடுத்து வச்சேன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள. காலடி எடுத்து வச்சது என்ன என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருந்தாரு. சில நாட்கள்ல அவரும் அத பண்றத கன்டின்யூ பண்றத விட்டார். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு அப்படின்னா, என்ன வந்து ஒரு மீட்டிங் பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விட்டிருந்தாரு. அதனால அந்த மீட்டிங்க்கு போய் சரி என்னதான் சொல்றாங்க பார்ப்போமே அப்படின்னு போய் உட்கார்ந்தது தான். அந்த மீட்டிங்ல வந்து கடைசியா பேசின நபர் வந்து இன்னைக்கு எங்களுடைய வழிகாட்டியா எங்களை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய குருநாதர் ஆர்.எஸ். ராஜன் சார். அந்த நிறுவனத்துல அவர் வந்து அப்போ லீடிங்கா இருந்தாரு. அவர் தான் லாஸ்ட்ல வந்து க்ளோசிங் கொடுத்தார். அவருடைய ஸ்பீச்சை கேட்ட பிறகுதான் லைஃப்ல இப்படி எல்லாம் கூட சில விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்து வேலைக்கு போய் தான் ஏதாவது முன்னேறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து சரியான ஒரு வழி கிடையாது. நம்ம வந்து
இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இதுல நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அப்பதான் வந்தது. அதுக்கு அடுத்தது அவருடைய பயிற்சிகள் இதெல்லாம் அட்டன் பண்ண இன்னும் நம்ம லைஃப்ல வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு வெறியும் வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அடுத்த சில வருடங்கள்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு சுயேட்சையா நானா எடுத்தது தான். ஏன் நம்ம இதை வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு பண்ணணும், முழு நேரமா பண்ணலாமே அப்படின்ற ஒரு இதுல ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2001. ஸோ 2001ல வந்து எனக்கு மேடம்க்கும் அப்பதான் நாங்க வந்து வாழ்க்கையில பார்ட்னரா இணைஞ்சோம். 2002ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு மகன் பிறந்தான், ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த 2001ல இருந்து 2004 வரைக்கும் இருக்கிற பீரியடு வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அந்த நிறுவனத்துல நம்மளுடைய உழைப்பை போட்டு மேல வந்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில முயற்சிகளை கொடுத்துட்டு இருந்தோம். பட் அந்த சமயம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் அந்த டைம்ல தான். என்ன காரணம் அப்படின்னா, வேலைன்ற ஒரு இன்கம் இருந்து அடிஷனல் இன்கம் இருந்தா பரவாயில்ல, முழுக்க முழுக்க வந்து இதைதான் நம்ம வந்து நம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் அதுல நிலையா இருக்கான்னா இல்ல. அந்த இடத்துல நாங்க இணைஞ்சிருந்த அந்த நிறுவனத்துல மாதா மாதம் பிவி வந்து 0 ஆயிடும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு மாசம் வந்து முயற்சி பண்ணி அடுத்த லெவல் போவோம். அடுத்த மாசம் 0ல இருந்து ஆரம்பிக்கும். 2 லெவல் மேல போயிருந்தோம்னா, ஒரு லெவல் திரும்ப கீழ வந்துருவோம். ஸோ இப்படி ஏறுறது, இறங்குதுன்னு ஃப்ளக்சுவேஷன்லயே இருந்தது. ஸோ எங்களால வந்து அந்த லெவல முதல்ல தக்க வைக்க முடியாது. அப்போ லெவலே தக்க வைக்க முடியலன்னும் போது இன்கம் தக்க வைக்க முடியுமா? இன்கமும் ஏ ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. அதுவும் ஆரம்ப படிநிலைகள்லயே தான் சுத்திட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு எப்படியாவது அச்சீவ் பண்ணி அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல், இப்ப நம்மளதுல பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி அதுல ஒரு அந்த நிறுவனத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த லெவல நம்ம எப்படியாவது எட்டி பிடிக்கணுன்றதுக்கு முயற்சி பண்ணி வந்தோம். அந்த சமயத்துல எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு வேள ஃபுட்டு, சாப்பாடு வந்து எடுத்துக்கிறதுக்கே ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை சில காலகட்டங்கள்ல நாங்க கடந்து வந்தோம். ஒரு வேள சாப்பாடு வந்து ஹோட்டல்ல வெளியில வாங்கிட்டு காலையிலயும் அதுதான், நைட்டுக்கும் அதுதான். 2 வேள தான் சாப்பாடு அப்படின்ற அளவுக்கு 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாரியான சிச்சுவேஷன்ல அ எங்களுடைய மென்டர் ராஜன் சாருடைய ட்ரெய்னிங்ஸ் கிடைச்சது. இந்த ட்ரெய்னிங்ஸ வந்து நம்ம வந்து ஏன் மிஸ் பண்ணணும்? இத வந்து நம்ம தொடர்ச்சியா எடுக்கணும் அப்படின்றத ஒரு ஆர்வத்துல, அ சார் வந்து அப்போ ஒரு அ கோர்ஸ் மாரி கண்டக்ட் பண்ணாரு. அத வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, மகனோட சேர்ந்து அப்ப வந்து கைக்குழந்தையா இருந்தான். அவனையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த இத வந்து 2 பேருமா சேர்ந்து அட்டெண்ட் பண்ணி முடிச்சோம். எல்லாம் ஃபைன். அதுல வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. வாழ்க்கைன்னா இப்படிதான். வாழ்க்கையில நம்மளுக்கு சந்திக்க வேண்டிய விஷயங்கள இப்படித்தான் கையாளணும் அப்படின்றதெல்லாம் அந்த டைம்ல தான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சது. பட் இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது, பிசினஸ்ல தானே நம்ம பிசினஸ் தானே வருமானத்த எதிர்பார்த்து இருக்கோம். அப்ப அந்த பிசினஸ்ல நமக்கு வருமானம் ஏறணும் இல்லையா? பட் அந்த விஷயம் அங்க வந்து எங்களால பார்க்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பிரான்ஸ் அந்த மாரி அங்க இருக்கக்கூடிய லெவல நாங்க எட்டி பிடிச்சாலும், மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. நம்மளுக்கே சிரமப்பட்டு இவ்ளோ நாள் ஆகுது இந்த லெவல் வரதுக்கு. நம்ம கீழ இருக்கிறவங்கள நம்ம எங்கேருந்து கொண்டு வர முடியும்? அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. அடுத்தது அங்க வந்து ரினிவல் ஃபீஸ். நெறைய பேருடைய ஐடி வந்து அப்பப்போ கேன்சல் ஆயிட்டே போயிட்டே இருப்பாங்க. எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, 2004ல போதும்டா சாமி! இனிமே வந்து டைரக்ட் செல்லிங்ன்றதே வேண்டாம். நம்ம வந்து பேக் டூ பெவிலியன். வேலைக்கே மறுபடியும் போக ஆரம்பிக்கலாம். அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிச்சுருச்சு. அப்போ எங்க சார் கிட்ட போயிட்டு பேசிட்டு, மறுபடியும் வந்து வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு 2004லேருந்து வேலை தேட ஆரம்பிச்சாச்சு. ஒரே கம்பெனில போன உடனே வேலை செட் ஆயிடுமா? திரும்ப திரும்ப ஒரு 2, 3 கம்பெனிகள் ஜம்ப் ஆக வேண்டி இருந்தது. அதனுடைய ஒரு பகுதியா தான் 2005ல அம்பத்தூர்ல ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனி வந்து ஆட்டோமொபைல் செக்டார். மகேந்திராவினுடைய டீலர்ஷிப். அதுல இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகி, சிறிது நாட்கள் வந்து மகேந்திரா, அதாவது அம்பத்தூர்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க என்ன ஆச்சு அப்டின்னா, காஞ்சிபுரத்துல நாங்க வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம். நீங்க வந்து சேல்ஸ்மேனா வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க காஞ்சிபுரத்த வந்து வீடு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, அந்த பொறுப்ப வந்து உங்ககிட்ட குடுக்குறோம். எடுத்து செய்ய முடியுமா? அப்டின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே அத பார்க்கும்போது ஒரு சேலஞ்சா தான் இருந்தது. ஏன்னா புது இடம் அப்டின்ட்டு. இருந்தாலும் சாருடைய பயிற்சிகள்லாம் எடுத்ததனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ், நம்மளால முடியும் அப்டின்னு சொல்லிட்டு வீடு ஷிஃப்ட் ஆகறதுக்கு தயாரானோம். நானு, மனைவி, மகன். அ புது இடத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு வீடு ஷிஃப்ட் ஆயி 2005லேருந்து புது ஜாப், புது இடம்,
சந்திக்கிறது எல்லாமே புது மக்கள்னு புது ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இனிமே வேலை தான். யாராவது டைரக்ட் செல்லிங்னு வந்து பேசுனாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கக்கூடாது. அதாவது அந்த சமயத்துல நம்ம மனசுல நினைச்சிட்டாலும் வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து நம்ம கிட்ட பேசியிருப்பாங்களா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கம்பெனிகள் வருவாங்க. யாரையுமே வந்து இதெல்லாம் வேணாங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். உட்காந்து அவங்க கிட்ட அதை பார்த்துட்டு இதுல இதெல்லாம் குறைபாடு இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட விளக்கம் சொன்னேன்னா நீங்களே நெகட்டிவ் ஆயிடுவீங்க, வேணான்னு விட்டுருவீங்க. அதனால என்ன கம்பல் பண்ணாதீங்க, நீங்க செய்யறதானே செஞ்சுக்கோங்க, உங்க விருப்பம்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா ஜாப்ல நான் வந்து சேல்ஸ்மேனா ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் என்னோட கூட அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை விட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ராஜன் சார் கிட்டே இருந்து கத்துக்கிட்ட ட்ரைனிங்ஸ். அது எல்லாமே வந்து வாழ்க்கையில நிச்சயமா என்ன சொல்றது, ஒரு விஸ்டம்னு சொல்லணும், நாலேஜ் எங்கேயுமே வீண் போகாது. அந்த விஷயங்கள் எல்லாமே அப்ளை பண்ணதனுடைய விளைவு சேல்ஸ்மேன்ல இருந்து படிப்படியா வந்து டீம் லீடர், அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், பிரான்ச் மேனேஜர்ன்ற போஸ்டிங்ஸ் வந்துருச்சு. அப்போ மறுபடியும் என்ன ஒரு துளிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வந்து நம்ம வேஸ்ட்னு நினைச்சோம். ஆனா வேலையில நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வருது. வேலை தான் இனிமே நம்மளுக்கு இதே கம்பெனில வேலை செஞ்சு நம்ம ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வந்திருந்தது. அப்போ சேலரி பாத்தீங்கன்னா சம்மர் ஒரு 3000ல ஆரம்பிச்சு ஒரு 14,000 தாண்டி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பீரியட்ல 2008ல இதை நான் சொல்றதெல்லாம் 2005ல இருந்து 2008க்குள்ள 2008ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் உலக அளவுல வந்துட்டு இருக்கு, ரெசெஷன். அந்த மாதிரியான ஒரு பீரியட் ஏஐனால இப்ப வந்துட்டு இருக்கு. அப்போ வேற ஒரு காரணத்தினால வந்தது. சோ அந்த ரெசெஷன் பீரியட்ல 2008ல அதாவது மற்ற எல்லா கிளைகளையும் விட நான் எந்த பிரான்ச் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தனோ அந்த பிரான்ச் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்தே பாராட்டி அதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல 2008ல இனிமே வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடியை போட்டாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, அலவன்ஸ் எல்லாம் இனிமே உங்களுக்கு கிடைக்காது, கொடுத்துட்டு இருக்கிற அலவன்ஸை நிறுத்துவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படி ஒன்னொன்னா இதுவாகும் போது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள அப்பதான் வர ஆரம்பிச்சு. இந்த மீன் டைம் வந்து நான் சேல்ஸ்மேனா ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட நான் இங்கேருந்து காஞ்சிபுரம் போகும்போது இருந்தது வந்து வெறும் சைக்கிள் தான். சைக்கிளை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஆனா ஃபீல்டுக்குலாம் அதுல போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு சாம்ப் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 3000 ஏதோ தான் அதனுடைய காஸ்ட். செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. அதுல வந்து ஃபீல்டு ஒர்க்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்து சேலரி ஏறின உடனே ஸ்ப்ளெண்டர் அப்படின்ற வண்டி, புது வண்டி லோன் போட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா ஃபுல் கேஷ் கொடுத்து ஒரு பேஷன் ப்ரோ அப்படின்ற வண்டி. இவ்வளவுதான் மாறிச்சு. இதுக்கு மேல நான் வந்து ஒரு காரு அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா, நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா அங்க இல்ல. சரி பைக்காவது 2-3 வருஷம் கழிச்சு மாத்தலாமா அப்படின்ற நிலைமையில தான் இந்த மாதிரி ஒரு இடி வந்துருச்சு. இனிமே சேலரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இன்கிரிமெண்ட் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப ஒரு மைண்ட்ல அதாவது தலையில வந்து ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னா வேலை நிரந்தரம், வேலையில வந்து நம்ம போயிட்டு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருந்துடலாம், இது வந்து நல்ல ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோமே, இல்ல. திரும்ப நம்மளுக்கு பிரச்சனை தான். சோ நம்ம என்ன பண்ணணும், இதற்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இன்கமா ஒரு விஷயத்த நம்ம தேடணும் அப்படின்ற எண்ணம் அப்பதான் துளிர்க்க ஆரம்பிச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கம்பெனில எல்லாம் பாராட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அதே இடத்துல ஆ சேல்ஸ் வந்து குறையும் இல்லைங்களா? ரெசெஷன் பீரியட்ன்னும் போது பொருளாதார மந்தநிலை அப்படின்னு வரும்போது விற்பனை குறையும். லோன் கொடுங்க இதெல்லாம் ஆகும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதிகமா பிரஷர் போட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல வேற ஏதாவது ஒண்ணு தேடணும் அப்படின்னும்போது, ஒரு வேலையில இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு அந்த டைம்ல ரெசெஷன் பீரியட்ல நம்ம போ முடியாது. சோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் பார்ட் டைமா குடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படின்ற எண்ணம் வந்து அப்பதான் உதிக்க ஆரம்பிச்சுது. என்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்க வந்து அப்போ யோசிச்சு அப்படி இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? பல்வேறு விஷயங்கள ஃபிரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சரியான சமயம் தான், கடவுள் மாதிரி எங்களுடைய குருநாதர் திரும்ப இந்த பிசினஸ் அதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வெஸ்டீஜ்ன்ற இந்த அற்புதமான வாய்ப்ப கையில எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. ஆக்சுவலா ராஜன் சார் அந்த பழைய நிறுவனத்துல நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வெளியில வந்திருந்தாலும், சாரோட இருந்த அந்த நட்புறவை மட்டும் விடல. ஏன்னா, நான் இன்னைக்கு அந்த நிறுவனத்துல எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான். அந்த வழிகாட்டி அப்படின்ற ஒரு முறையில அவருக்கு பேர்ல இருக்கிற அந்த மரியாதையில அந்த நட்புறவு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு தொடர்ந்துட்டு இருந்து. சென்னை போனேன்னா சார் வீட்டுக்கு நான் போவேன். அதே மாரி சார் வந்து காஞ்சிபுரம் எப்பயாவது வராரு, கிராஸ் பண்ணி போறாருன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுவாரு. நான் இருக்கேன்னா பார்த்துட்டு போ. இந்த மாரி ஒரு நட்புறவு தொடர்ந்துட்டு இருந்துச்சு.
2009ல எண்டுல பாத்தீங்கன்னா சார் ஒரு 2 முறை ஃபோன் பண்ணியிருப்பார். சென்னை பக்கம் உனக்கு வர ஒர்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல வந்து நானு சென்னை வர ஒர்க் எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டேன். 2 தடவ பண்ணாரு. வெவ்வேறு நாட்கள்ல. ஆக்சுவலா போணும்னு நினைச்சா போயிருந்துக்கலாம். ஆனா எனக்கு மனசுக்குள்ள என்னன்னா, ஏன் இத மறுபடியும் கேட்கிறாரு? சார் ஒருவேளை மறுபடியும் அதே கம்பெனியிலேயே கன்டின்யூ பண்ணி வேற ஏதாவது புது ஆப்ஷன் வந்திருக்கோ, இல்ல வேற பிசினஸ் எடுத்திருக்காரோ, எதுக்காவது சொல்றாரோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அதனால நான் வந்து வரல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். வரதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு தடவ என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் கழிச்சு, காஞ்சிபுரம் நான் வர ஒர்க் இருக்கு. ஒரு சண்டே. வந்தா நான் உன்ன பார்க்கலாமா? சண்டே தானே, லீவ் தானே அப்படின்னாரு. ஓகே சார். நீங்க வாங்க. வந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் சண்டே ஈவினிங் அ காஞ்சிபுரம் ராஜன் சார் வந்துட்டு இருக்கச்சே ஃபோன் பண்றாரு. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியில போயிருந்து. சார் வந்துட்டாரு. வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பிரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ உள்ள நுழையும்போதே, ஒரு நம்ம வெஸ்டீஜ் ஜீட்டா டீ இருக்கு இல்லைங்களா? அந்த டீ பாக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள வராரு. லேப்டாப் எடுத்துட்டு வராரு. மறுபடியும் மனசுக்குள்ள தோணிச்சு. ஏதோ ஒரு விஷயத்த மறுபடியும் கொண்டு வராரு சாரு. எது சொன்னாலும் நம்ம வந்து எ ஏதாவது அவர் பேர்ல இருக்கிற மரியாதையில கேட்டுப்போம். ஆனா எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, வேண்டாம் அப்படின்னு உறுதியா சொல்லிடணும் அப்படின்ற மனநிலையில தான் பார்த்தோம். பட் என்ன நடந்தது அப்படின்னா, சார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும்போது, உண்மையிலேயே இப்படிலாம் கூட ஒரு கம்பெனி இருக்குமா? நாங்க வந்து அது இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும், ஒரு 5 இயர்ஸ் அதுல ஈடுபட்டிருந்தோம்னாலும், ராஜன் சாருடைய ட்ரெய்னிங்னால பல்வேறு கம்பெனிகளுடைய மார்க்கெட்டிங் பிளான்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்றதெல்லாம் விளக்கம் சொல்லி குடுத்துருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்த்திருக்கும்போது, அதெல்லாம் பார்த்துட்டு இத பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு கம்பெனி எப்படி உண்மையிலேயே குடுக்க முடியும்? அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட தான் பார்த்தேன். ஆனா வெளி காமிச்சுக்கல. பட் மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நெறைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் சொல்றாரு. இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யார் வாங்குவாங்க? இதெல்லாம் வந்து மக்கள் ஏத்துப்பாங்களா? இது ஒரு பக்கம். ஆனா பிளான் வந்து நல்லா இருக்கு. சரி இருந்தாலும் நம்ம வந்து உடனே டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். சார் வந்து சொல்லி முடிச்சுட்டு, "என்ன பண்ற? என்ன டிசைட் பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "சார் எனக்கு ஒரு நாள் டைம் குடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன்னு" சொன்னேன். சாரும் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு அடுத்து எப்படி நாங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்தோம்? அப்படின்ற ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த விஷயத்த மேடம் ஷேர் பண்ணுவாங்க. சார் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அ நானும் திருமலை சாருமே கூட எதுவும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஏன்னா, மனசுக்குள்ள வேண்டாம் அந்த பக்கமே வேணான்னு இருந்தது. வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதாவது டைலரிங் மிஷின் போட்டு தைக்கலாம், இல்ல எல்ஐசி பண்ணலாம். இந்த மாரி எதேதோ யோசிச்சுட்டு இருந்தோமே தவிர, திரும்ப இந்த ஃபீல்டுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு நெனச்சோம். ஆனா சார் சொல்லும்போது, அது மனசுக்குள்ள எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு. ஏன்னா, சார் வந்து எப்பவுமே எந்த விஷயத்தையுமே லேசா பாக்க மாட்டாரு. மேலோட்டமா பார்க்க மாட்டாரு. சார் ரொம்ப ஆழமா தான் பார்ப்பாருன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா, சாரோட எனக்கு 5, 6 வருஷம் பழக்கம் இருக்கு. ஸோ, அதனால வந்து சார் வந்து எப்பவுமே ஆழமா தான் பார்ப்பாங்க. ஸோ, நான் என்ன பண்ணியிருந்தேன், மறுநாள் எனக்கு சார் கால் பண்ணியிருந்தாங்க. மறுநாள் கால் பண்ணும்போது, "என்னம்மா, என்ன முடிவு எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "சார் ஒரு 5, 6 பேர் ஜாயின் பண்ண ரெடியா இருக்காங்க சார்." "அப்படியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாங்க. திருமலை சார் லைன்ல போயிருப்பாங்க போல இருக்கு சாரு. திருமலை சார் லைன்ல போயிட்டு, திருமலை சார் என் லைன்ல வந்தாரு. "அப்பா சார் வந்து என்ன கேட்டாரு. நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். நீ என்னமோ 5 பேர் ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கியாமே?" அப்படின்னாரு. "ஆமாப்பா ஒரு 5, 6 பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அ அந்த தைரியம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆக்சுவலா நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ்ல இருந்தாலும், சார் வந்து நெறைய ஃபீல்ட் ஒர்க் அந்த பிசினஸ்ல போயிருக்காரு. நானுமே சாரோட ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலுமே, எனக்கு அந்த அளவுக்கு அந்த பிசினஸ்ல வந்து அவ்ளோ நாலேட்ஜ் எனக்கு இல்ல. பட் இதுல வந்து சார் சொல்லும்போதே எனக்கு சார் மேல இருந்த நம்பிக்கையில, இத நான் 4, 5 பேருக்கு சொல்லியிருந்தேன். 4, 5 பேருமே ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஓகே சொல்லியிருந்தேன் சாருக்கு. மேடம் கிட்ட அப்போ வந்து கேட்லாக் கூட கிடையாது. சார் வந்து குடுத்துட்டு போயிருந்தாரு. இருந்தாலும் கேட்லாக்கையும், சக்சஸ் பிளானையும் நான் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டேன். ஒண்ணுமே இல்ல கையில. ஏதோ பேசியிருக்காங்க. 5 பேர் ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே! அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி, "எஸ் சார். நாங்க ஜாயின் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்க்குள்ள காலடி எடுத்து வச்சோம். ஆ காலடி எடுத்து வச்சு, முதல்ல சார் சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னா, அப்போ வந்து டிவிடி போடல சாரு. ஸோ ஃபிளிப்சார்ட் இருந்தது. கம்பெனில இருந்து இருந்த ஃபிளிப்சார்ட். எப்பவுமே கம்பெனில இருந்து ஒரு கருவி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த டூல யூஸ் பண்ணணும்ன்றத சார் வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு. ஸோ இனிஷியலா வந்து நாங்க அந்த ஃபிளிப்சார்ட்ட தவிர வேற எதுவும் இந்த பேப்பர்ல பிளான் காமிக்கிறது, இந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. சார் அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணாரோ, அந்த விஷயங்கள பார்த்துட்டோம். அப்ப என்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது.
ஸோ அந்த ஃபிளிப் சார்ட்டை வச்சு இங்கிலீஷ்ல ப்ரெசன்டேஷன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ் அது விளக்கம் சொல்லுவோம், அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். சார் முதல்ல ஒரு விஷயம் செய்யினாரு, நேம் லிஸ்ட் எழுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதாங்க. அதாவது இங்க இருந்து தான் நான் கத்துக்கிட்ட பாடங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் ஸ்கூல்ல வரும்பொழுது நேம் லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நேம் லிஸ்ட் ஓகே சார் நான் எழுதுறேன் சார் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைரக்டா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் சார் வந்து நாங்க வச்சிருக்கிற மரியாதையினால, சார் பேர்ல வச்சிருக்கிற மரியாதையினால, சார் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட் எழுதணும். இந்த பிசினஸ்க்கு அதுதானே அடிப்படை. ஆக்சுவலா இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னா பெரிய பெரிய சீக்கிரட்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பேசிக்கான பிரின்சிபிள்ஸ் கம்பெனி வந்து அழகா டிசைன் பண்ணி சிஸ்டமா வச்சுட்டாங்க. அதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். புதுசா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது கிடையாது. ஸோ நேம் லிஸ்ட் எழுதுன்னு சொல்றாங்க, செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், உட்காந்து டைம் ஒதுக்கி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 176 பேர் அப்போதைக்கு அது தெரிஞ்சிருது. உடனே எழுதியாச்சு, ஒரு டைரி போட்டு 2 பேருமே சேர்ந்து யார் யாருன்னு சொல்லி யோசிச்சு எழுதிட்டோம். இப்படிதான் வந்து பிசினஸ்க்குள்ள வந்தோம். வந்த உடனே சார் என்ன சொன்னாரு, இதை வச்சு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்காம, ஏன்னா நம்ம ஒண்ணுமே சொல்லாமலே ப்ராடக்ட் பத்தி சொல்ல எதுவுமே சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாம 5 பேர் ஜாயின் பண்ண ரெடியா இருக்காங்க, ஏன் வந்து நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒரு வித்தின் ஒரு 7 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சு அதுக்கு வந்து ஒரு 285 ரூபாய் முதல் மாதம் வந்த வருமானம் இதுதான். ஸோ எப்பேற்பட்ட ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கும் ஆரம்பம்ன்றது ஒரு செங்கலை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களுடைய இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணும். நான் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா செஞ்சாலும் டெய்லி ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரும்போது மேடம் யார்கிட்ட பேசி வச்சிருப்பாங்க, இல்ல நான் யார்கிட்ட பேசியிருப்பேன், இல்ல நம்ம டவுன்லைன் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் கெஸ்ட் வீட்டுக்கு கூட்டின்னு வர சொல்லுவோம், இல்ல அவங்க வீட்டுக்கு போயிடும். ஒரு நாள் கூட வந்து மீட்டிங் இல்லாம போகல அப்படின்னு சொல்லலாம். டெய்லி ஏதோ ஒண்ணு கையில இருக்கிற ஃபிளிப் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல சார் அடிக்கடி ராஜன் சார் சொல்லுவாரு, வெஸ்டீஜ் பிசினஸ் வந்து நீங்க என்னதான் ஒளரி கொட்டி கிளறி 3 நாளும் ஜாயினிங் வந்துடும். அது உண்மையிலேயே நிதர்சனமா பார்த்தோம். ஏன்னா பிசினஸ்குள்ள வந்திருக்கோம், அதை பத்தி ஒன்றும் ரொம்ப, அதாவது வெஸ்டீஜை பத்தி இன்னும் ஆழமா தெரியாது. கையில ஃபிளிப் சார்ட் இருக்கு, அவ்வளவுதான். இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்றோம், ஆனா டெய்லி ஜாயினிங் வந்துகிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் நான் கத்துக்கிட்ட 2வது பாடம். அதாவது டெய்லி கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ன்றது இருக்கணும். இருந்தா நிச்சயமா வெஸ்டீஜ்ல சக்சஸ் ஆக முடியும். நீங்க அது இல்லாம என்னதான் நாலேஜ் ஏத்தி வச்சுட்டு செயல் இல்ல அப்படின்னா அங்க வந்து சக்சஸ் வராது. ஸோ டெய்லி கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இருந்ததனுடைய விளைவு, அடுத்து எங்க கீழே ஃப்ரண்ட் லைன்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருந்தவங்கள 4 பேர் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சாங்க. அப்ப என்ன ஆகும், சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். உடனே பிசினஸ் வந்து growth ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி தான் வேகம் எடுக்க ஆரம்பிச்சு அப்போ வந்து 10,000 பிவி பண்ணாதான் பிரான்ஸ் டைரக்டர். ஸோ 10,000 பிவில 4வது மாசம் நாங்க வந்து பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்படியாக பிரான்ஸ், சில்வர், கோல்டன் லெவல் வரும்போது வருமானம் ஏற ஆரம்பிச்சு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்த வருமானத்தை உங்க முன்னாடி காமிச்சிருக்கேன், 16,316 ரூபாய் போனஸ். அப்ப நான் கம்பெனியில எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டு 17,000 நான் வாங்கிட்டு இருந்தேன் சார். லாஸ்டா வாங்கினது கம்பெனில அதான். ஸோ அந்த 17,000த்துல டேக் ஹோம் எவ்வளவு வரும், பிடித்தம் போக 16,000 தான். ரெண்டுத்தையும் பாக்குறேன். அங்க வந்து 16,000 ரூபாய் என் கையில சேலரி வரத்துக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது, முன் அனுபவம் தேவைப்படுது, டெய்லி 8ல இருந்து 10 மணி நேரம் உழைப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க மேடம் தான் இதை இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க் பிளேஸ் தேவை கிடையாது, ஃபுல் டைமா பண்ண வேண்டியது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. எப்பேற்பட்ட வாய்ப்பு இதுன்னு புரிஞ்சுது. இதை காமிச்சு மக்கள் கிட்ட இதை புரிய வைக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு வந்து பிசினஸ் வந்து வளர ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2012ல பாஸ்போர்ட் எடுத்து 2013ல என்னுடைய முதல் சுற்றுப்பயணம் வந்து துபாய். துபாய் வந்து ஒரு 4 நாட்கள் என்னுடைய டீம்ல இருந்து முதல் நபரா தமிழ்நாட்டுல இருந்து கூட ஒரு 54 பேர் வந்திருந்தாங்க. போய் அந்த துபாயை சுத்தி பார்த்துட்டு வந்தோம். முதல் முறையா அந்த துபாயில காலடி எடுத்து வச்சு அந்த ஃபிளைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இருந்த சந்தோஷம். ஆக்சுவலா எங்க பரம்பரையிலேயே நான் போட்டோ காமிச்சேன், அதனாலதான் நான் பேரண்ட்ஸோட போட்டோ காமிக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி சொன்னேன். பரம்பரையிலே யாருமே சைக்கிள் வாங்கினது கிடையாது, பாஸ்போர்ட்ன்றத பத்தி நினைச்சது கூட கிடையாது. கரெக்டுங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில இருந்துட்டு முதல் முறையா வெளிநாடு, அதுவும் நான் கம்பெனியில ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில வந்து நான் மாசம் மாசம் டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இல்லைன்னா பயங்கர ப்ரெஷர் வரும். என்னுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து வரும், மகேந்திரா டீலர்ஷிப்ல இருந்து வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி முடிச்சாலும் தமிழ்நாட்டுல, இந்தியா விடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எங்கன்னா டூர் கூட்டு போவாங்களான்னா கிடையாது. கரெக்டுங்களா? ஆனா இங்க பிசினஸ்குள்ள வந்ததனுடைய விளைவு ஒரு 4 நாட்கள் அற்புதமா துபாய் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அந்த சந்தோஷம் வந்து அப்படியே டீம்ல வெளிப்படுத்தினதனுடைய விளைவு மறுபடியும் பிசினஸ் வந்து இன்னும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல ராஜன் சார் ஒரு விஷயம் சொன்னார், நீ இப்ப எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்க, ஆனா உன்னுடைய டீம்ல
மாசம் ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு அதை ரிவ்யூ பண்ணி ஒர்க் பண்ணோம். இது என்ன சார் இது அப்படின்னும் போது ஆக்சுவலா நிறைய பேரு மாசம் நான் வந்து ஒர்க் பண்றது பண்ணிட்டே இருக்கேங்க, கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றேன். ஆனா நான் பிளான் எல்லாம் போட மாட்டேன். நானா வெளியில போவேன், டெய்லி ஃபீல்டுக்கு போவேன், வருவேன், பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். அது என்ன நடக்குதோ நடக்கட்டும். அந்த மாதிரி பண்ணி இங்க சக்சஸ் ஆக முடியாது. ஏன்னா நம்ம எங்க போறோம்னே தெரியல. அப்ப எங்க போய் சேருவோம்? எங்க போறோன்ற ஒரு இலக்கு இருந்தா தானே ஜெயிக்க முடியும். அதனால அத ஆரம்பத்திலேயே சார் மனசுல பதிய வச்சாரு. இதான் நான் கத்துக்கிட்ட 4வது லெசன். சோ அன்னிலேருந்து இப்போ கூட என்ன லேப்டாப்ல பாத்தீங்கன்னா, அப்போ அந்த டேஸ்ல நம்ம போட்ட ஷெட்யூல் எல்லாமே அப்படியே பேக்கப்ல இருக்கு. சோ ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நான் இப்பதானே புதுசா பிசினஸ்ல வந்திருக்கேன். நான் எங்க ஷெட்யூல் நிறைய பேர் கேட்பாங்க. நான் எங்க சார் ஷெட்யூல் போடுறது? நான் வந்து கொஞ்சம் ஒரு டைமண்ட் முடிக்கிறேன், கிரவுன் முடிக்கிறேன். அப்புறமா நீங்க இதெல்லாம் போட்டா தான் அங்க போவே முடியும். சோ இத சார் தெளிவா புரிய வச்சிருந்தாரு. சோ ஒவ்வொரு மாதமும் டீம்ல அது யார் ஒர்க் பண்றாங்களோ 4 பேர் இருக்கட்டும், 10 பேர் இருக்கட்டும். ஈவன் நான் வந்து அப்போ காஞ்சிபுரத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது பொன்னேரியில என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ன்றதுனால பொன்னேரியில டீம் வந்திருந்தது. பொன்னேரிக்கு நான் அங்கேருந்து வரேன் அப்படின்னா, இங்க சுரேஷ் சார் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அப்போ சுரேஷ் சார் ஃப்ரண்ட் லைன் எங்களுக்கு. சுரேஷ் சார் வீட்லயோ இல்ல இன்னொரு ஒருத்தர் வீட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிளான் ஷெட்யூல்ன்றது நடந்துட்டே இருந்தது. சோ இந்த மாதிரி படிப்படியாக பிசினஸ் வளர்ச்சி அடைஞ்சு. பிளான் ஷெட்யூல் போடுறது மட்டும் முக்கியம் இல்ல. பிளான்ன்றது நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்ன்றதுக்காக நம்ம போட்டுக்கக்கூடிய திட்டம். நான் நெக்ஸ்ட் மந்த் இத பண்ண போறேன். இத பண்றதுனால எனக்கு இவ்வளவு போனஸ் வரணும் அப்படின்றது. அத பண்ணிட்டு, அத நான் அச்சீவ் பண்றதுக்கு நான் எங்கெங்க போறேன்? என்னென்ன தேதியில என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துக்க போறேன்? எங்க மீட்டிங் பண்ண போறேன்? டவுன்லைனுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? இத போடணும். அது ரொம்ப முக்கியம். இந்த 2மே சேரணும். இந்த 2 சேர்ந்தா வந்து அப்ப கூட 50% தான். அடுத்த விஷயம் என்னன்னா ரிவ்யூ. நான் வந்து போட்டத என்னுடைய டீம்ல எல்லாம் சொல்லியிருக்கேனா, அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களான்றத அட்லீஸ்ட் டெய்லி பண்றது ரொம்ப நல்லது. டெய்லி கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து ரிவ்யூ வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது இருக்கணும். சோ இத பண்ணோம். நான் வெளியூர்ல இருந்ததுனால இங்க வந்து போன்ல பண்ணுவோம். நேர்ல வரும்போது மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. சோ அதனுடைய விளைவு படிப்படியாக உயர்ந்து டைமண்ட் டைரக்டர் வந்தாச்சு. 2013ல டைமண்ட் டைரக்டர் முடிக்கும்போது வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா 31,000. நான் வந்து அப்போ வரைக்குமே பகுதி நேரம் தான். வேலைய வந்து விடவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த நேரத்துல வந்து நானு வேன் அப்படின்ற செக்மெண்ட்ல இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருந்து டிராக்டர் டிவிஷனுக்கு மாத்தி இருந்தாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா டிராக்டர் பத்தின விஷயங்கள் எல்லாம் கத்துக்க வேண்டி இருந்தது. ஆபீஸ் ஒர்க்ல அந்த விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருந்தாலும் பகுதி நேரத்துல இங்க இந்த விஷயங்கள்னால growth வந்துருது. ஆனா அந்த இடத்துல 2013ல ஒரு சம்பவம் வந்து எங்களை வந்து யோசிக்க வச்சு மாத்துச்சு. எங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா நடந்த சம்பவம் அது. அது என்னன்றத மேடம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அதாவது சார் வந்து ஈவினிங் வந்து ஒர்க்க முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் பேசி வச்சிருப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா? பேசி வச்சிருப்பேன். அது மாரி ஜாயினிங் எடுத்திருப்போம். பக்கத்து ஊர்கள்ல அதாவது வந்தவாசி, செய்யாறு, ராணிப்பேட்டை, வேலூர் இப்படி பல இடங்களுக்கு ஈவினிங்க்கு மேல தான் கிளம்பி போவோம். சார் 6 மணிக்கு வந்த பிறகு பையனும் ஸ்கூல்ல விட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து பைக் எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா, ஒரு நாளைக்கு ஒரு ஊரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அங்க ஜாயினிங்ஸ் வந்திருக்கும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு. இன்னொன்னு ப்ராடக்ட்டுமே கொண்டு போவோம். அது மட்டும் இல்லாம ப்ரொஜெக்டர் பேக் இருக்கும், லேப்டாப் பேக் இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே அந்த பைக்ல வச்சு பைக் தான் இருந்தது எங்ககிட்ட. பைக்ல வச்சு கொண்டு போவோம். இப்படி கொண்டு போம்போது, இங்கேருந்து நாங்க கிளம்புறதே 6 மணி அப்படின்னு சொல்லும்போது, அங்க போய் மீட்டிங் எல்லாம் பேசி, எடுத்துட்டு போன ப்ராடக்ட் எல்லாம் அவங்க பில் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட். ஏன்னா ஆஃபீஸ் வந்து அப்ப வந்து இங்க கிடையாது. சென்னையில கிடையாது. சோ வந்து முதல்ல பெங்களூர், அதுக்கப்புறம் திருச்சி. சோ ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு அப்புறம் தான் வரும். நாங்க ஜாயினிங் இதுல ஆர்டர்ஸ் எல்லாம் போட்ட பிறகு தான் வரும். சோ அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் குடுத்துட்டு வரணும். சோ அந்த மாரி குடுத்துட்டு வரும்போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடும். அந்த மாரி ஒரு நாள் நாங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர மழை, காத்து. ஆக்சுவலா நாங்க அங்க மீட்டிங்ல இருக்கும்போதே கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. சோ சாரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பயங்கர மழை, காத்துல புயல் மாதிரி ஒரு காத்துன்னு சொல்லலாம். இன்னொன்னு அது கிராமம், வயல் தான். சோ வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இருட்டா இருந்தது. மழையில கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே வரோம். அப்ப எங்க பின்னாடி ஒரு வண்டி வந்தது. அந்த ஒர்க்குக்கு போறவங்களெல்லாம் கூட்டிட்டு போவாங்க இல்லையா? ஒரு வேன். அந்த வேன் வந்தது. அதுல ஒரு 4, 5 பேர் இருந்தாங்க. அவங்க நிறுத்தி வாலண்டரியா எங்ககிட்ட கேட்டாங்க. "நீங்க வரீங்களா? நீங்களும் குழந்தையும் மழையில நனைஞ்சுட்டு இருக்கீங்களே, வரீங்களான்னு?" கேட்டாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தோணுச்சு. என்கிட்ட இருந்த அந்த ப்ரொஜெக்டர் பேக்க நனைஞ்சிடக்கூடாது. ஏன்னா, அத வச்சு தான் நாங்க வந்து மீட்டிங் போட்டு காமிக்கணும். அந்த லேப்டாப் தான் எங்களுக்கு மூலதனம். சோ அதெல்லாம் நனைஞ்சிடக்கூடாது. இப்ப காப்பாத்திக்கணுன்ற எண்ணத்துல நானும், என் பையனும் அந்த பேக் எடுத்துட்டு தைரியமா அந்த வண்டியில ஏறிட்டேன். சாரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அவர்கிட்ட இருக்கு. என்னுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என் பேக்ல இருக்கு. வண்டியில ஏறிட்டேன். பயம். 4, 5 பசங்க இருக்காங்க. பயம். உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. இருந்தாலும் அந்த பயத்த வெளிய காமிச்சுக்காம அந்த வண்டியில ஏறிட்டேன்.
இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இறங்கணும் இல்லையா? சார் வந்து பைக்ல பின்னாடி எங்கேயோ வந்துட்டு இருக்காரு. எங்க இறங்குறது? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏதோ ஒரு தைரியத்துல ஏறிட்டேன். எத பத்தியும் யோசிக்காம அந்த இத ப்ரொஜெக்டர மட்டும் யோசிச்சு, அந்த இடத்துல வந்து எப்படி இறங்குறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக் ஆச்சு. நம்ம பையனோட ஸ்கூல் இருக்கு. அத கட் பண்ணி தான் எங்க வீட்டுக்குள்ள வரணும். எங்க வீட்டுக்கு வர வழியில வரணும். சரி எப்படி இருந்தாலும் இப்படி தானே சார் கிராஸ் பண்ண போறாரு. அதனால இங்க இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு இறங்கிட்டேன். இறங்கி நானு என் பையன் அந்த ப்ரொஜெக்டர் பேக்கோட நிக்கிறேன். நிறைய வண்டிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் ஆகுது. சில வண்டி ஸ்லோ ஆகுது. சில வண்டி பின்னாடி வருது. திரும்ப முன்னாடி போயிடுறாங்க. சில வண்டி நிக்குது கொஞ்ச நேரம். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் நிலைமை. ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்போ. ரொம்ப பயந்துட்டேன். பயந்துட்டே இருந்தேன். அன்னைக்கு கடவுள் எங்க பக்கம் இருந்தாருன்னு சொல்லணும். சார் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அவர் கூட பைக்ல அன்னைக்கு எடுத்த முடிவு தான் கார். ஸோ இது ஏன் உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில நிறைய கனவுகள், நிறைய இலக்குகள் நிர்ணயிச்சிருப்போம். உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன எழுதுங்க அப்படின்னு சொன்னா நிறைய எழுதலாம். பக்கம் பக்கமா வரும். எனக்கு இதெல்லாம் ஆசை, இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து இது இல்லைன்னா என்னால முடியாதுன்ற ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அதுதான் உங்களுடைய ஹார்ட் பட்டன். ஸோ அது என்னன்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம நமக்கும் சரி, மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, அவங்களுடைய ஹார்ட் பட்டன் என்னன்னு தெரியாம, அவங்களுக்கு இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல நான் கார் எடுத்தே ஆகணும்ன்றது ஹார்ட் பட்டன். நான் அந்த சமயத்துல இல்லங்க, நீங்க இன்னொரு 4 ஃபாரின் டூர் போலாம், நீங்க ஜெர்மனி போலாம், எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அது இதுவா அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் எனக்கு இம்மீடியட்டா நான் யோசிச்சது என்னன்னா, இந்த மாதிரி மழையில நனைஞ்சுன்னு நம்ம போறோமே. சோ இது மாதிரி போறதுனால தானே இந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. இதே கார் இருந்ததா மழையோ வெயிலோ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது அப்படின்றது யோசிச்சேன். அடுத்து இன்னொரு விஷயம் யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே சம்பவம் நான் வேலையில இருக்கும்போது நான் வேலையில ஃபீல்டுக்கு போனோம். வெயில்லயும் போனோம், மழையிலயும் போனோம். ஆனா போறதுக்காக நான் கார் வாங்கிடலாமான்னு யோசிக்க முடியுமா? வெஸ்டீஜ்ல இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை யோசிக்க முடிஞ்சது. ஸோ இதனுடைய விளைவு 2013ல இந்த கார். இதான் நான் காஞ்சிபுரத்துல இருக்கும்போது வாங்கின ஃபர்ஸ்ட் காரு. இந்த கார் இது செகண்ட் ஹேண்ட் கார் தான். இந்த கார் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்றதுக்காக. ஏன்னா நான் கிளாஸ் போனேன், டிரைவிங் கிளாஸ் போனேன். பட் அதுல சொல்லிக் கொடுக்கறது எனக்கு வந்து தைரியமா ஒரு புது கார் எடுத்து ஓட்ட முடியும்ன்ற ஒரு இதை கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ டச் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்மளே சொந்தமா ஒரு கார் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும். 2013ல இந்த கார் வாங்கினேன். இந்த கார்ல வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு தான் லைசன்ஸ் எடுத்தேன். லைசன்ஸ் எடுத்து 2014ல வெஸ்டீஜ்ல வந்த கார் ஃபண்ட் மூலியமாக ஒரு புத்தம் புது செவர்லெட் பீட்ன்ற காரு எடுத்தாச்சு. ஸோ இந்த கார் எடுக்கும்போது ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறேன். நான் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில எனக்கு மேல நான் வந்து பிரான்ச் மேனேஜர்னு சொன்னேன். எனக்கு மேல டிஜிஎம், அப்புறம் வந்து சாரி ஏஜிஎம், டிஜிஎம், ஜிஎம் இப்படிலாம் இருப்பாங்க. அதுக்கு மேல கம்பெனியோட ஓனர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இவங்களுக்கு கூட சொந்தமா கார் கிடையாது. கம்பெனியில கார் கொடுத்துருப்பாங்க மாருதி 800. அது வந்து வேலையை விட்டு நின்னா எடுத்துக்கும். ஆனா இங்க பாருங்க, நான் அந்த கம்பெனில ஒர்க் அப்பவும் எம்ப்ளாயி தான். சொந்தமா வந்து கார் எடுத்தாச்சு. ஸோ இந்த வாழ்க்கை மாற்றம் வந்து வெஸ்டீஜ் தான் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு டெசிஷன், ஹாட் பட்டன் எதுன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அடுத்தது 2014ல சைனா ஃபாரின் ட்ரிப். இது என்னுடைய 2வது ஃபாரின் ட்ரிப். இந்த ட்ரிப் வந்து உலகத்தினுடைய 7 அதிசயங்கள்ல ஒன்னான சீன பெருஞ்சுவர். அதுல போய் கால் தடம் பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய டீம்ல இருந்து நானு, சுரேஷ் 2 பேர் போயிருந்தோம். ஸோ போயிட்டு வந்து அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 2013ல டைமண்ட் முடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ டைமண்ட் முடிச்சப்போ 31,000 வந்தது. அடுத்து படிப்படியா ஆவரேஜா அதை ஒட்டின மாதிரியே வருமானம் ஏறிட்டு வந்துட்டு இருந்தது. 2014ல கார் எடுத்துட்டா கொஞ்சம் இன்னும் லைஃப்ல சேஞ்ச் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஆயிருக்கு, ஜூன் மாசம் கார் எடுத்தேன், ஜூலை மாசம் வருமானம் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்க வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நிறைய பேர் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வரலாம். கரெக்ட்டுங்களா? டைரக்ட் செல்லிங்ல அதுவும் வெஸ்டீஜ்லயே கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திச்சு வரலாம். ஆனா சந்திச்சு வரும்போது சில பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஐயோ எனக்கு பிசினஸ் குறைஞ்சு போச்சு, இல்ல வருமானம் குறைஞ்சு போச்சு, அப்போ இது வந்து கார் எடுத்துட்டா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க, டைமண்ட் ஆயிட்டிங்கன்னா ஆகும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது போல இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த பிசினஸ் விட்டுடலாம், அல்லது அப்ளைன் சரியில்லை, அல்லது டீம் சரியில்லை, அல்லது கம்பெனி ஏதோ ஒண்ணு இதெல்லாம் காரணம் சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அகைன் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குதுன்னா
கம்பெனில யாருமே சக்சஸ் ஆகாம இருக்காங்களா? கிடையாது. கம்பெனில சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. என்னை சுத்தி அப்போ என்னோட கூட இணைஞ்சவங்க எல்லாம் சக்சஸ் ஆகி வந்துட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியுது. அதே மாதிரி கார் எடுத்தவங்க அடுத்தடுத்து கார் எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப நான் ஏதோ தப்பு பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்க வந்தது. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை யார் சந்திச்சாலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் சீக் மென்டர்ஸ் அட்வைஸ். நமக்கு மேல மென்டர்ன்றத நிறைய பேர் அப்ளைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ளைன் வேற, மென்டர் வேற. உங்களுடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல உங்க மேல இருக்கிறவங்க, ஆக்டிவா இருக்கிறவங்க, உங்க மேல இருக்கிறவங்க அப்ளைன். அதுக்கு மேல 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 சக்சஸ்ஃபுல்லா நான் இவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி யாரை நீங்க தேர்ந்தெடுத்துப்பீங்களோ அவங்க தான் மென்டர். அந்த மாதிரி ஒரு மென்டரை ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த மென்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது அந்த மென்டர் கிட்ட நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா முதல்ல அட்வைஸ் கேட்கணுன்ற எண்ணம் வரணும். இதெல்லாமே நான் கத்துக்கிட்ட பாடங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்கிப் ஆகுறோமோ அந்த இடத்துல என்ன ஆகுறோம்னா பிசினஸ் விட்டு போயிடுவாங்க, சக்சஸ் ஆகாம போயிடுவாங்க. சோ அட்வைஸை அவர்கிட்ட கேட்கறதுக்காக போனோம். கேட்கறது மட்டும் முக்கியம் இல்ல. அட்வைஸ் வந்து யார் வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனா கேட்ட பிறகு அவர் என்ன சொல்றாரோ அந்த விஷயங்களை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னு அவர்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகும். அதாவது ஒரு கலை கத்துக்கணும் அப்படின்னா குரு கிட்ட அந்த சரண்டர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தை கத்துக்கணும்னா அதே மாதிரி தான் இங்கேயும். சோ அவர்கிட்ட நான் வந்து என்னோட வெற்றிக்காக என்ன பண்ணணும், நான் என்ன தப்பு பண்றேன் தெரியலையே அப்படின்னு கேட்கறேன்னா அவர் என்னெல்லாம் சொல்லி தர்றாரோ அதை நான் கேட்கறதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு முதல்ல ரெடி ஆகணும். சோ அந்த விதத்துல அவர் சொன்னது என்னன்னா, ஒவ்வொன்றுமே நான் உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். அடுத்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டெய்லி கம்யூனிகேஷன் இருக்கணும். டெய்லி கம்யூனிகேஷன் யாரோட இருக்கணும்? நம்ம எல்லாம் பண்ற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டவுன்லைனோட டெய்லி நீங்க வந்து இங்க போனீங்களா, அங்க போனீங்களா, யாரை பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க, இதெல்லாம் ரெகுலரா பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஏற்கனவே. ஆனா என் அப்ளைனோட கம்யூனிகேஷன்றது ரொம்ப கம்மியா இருந்தது. சோ இந்த விஷயத்தை அதிகப்படுத்து. நீ வந்து அடிக்கடி என்ன பண்ணிட்டு என்ன நடக்குது இதெல்லாம் வந்து பேசு. நானும் உன்னோட பேசுறேன், நீயும் என்னோட பேசு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதாவது அவர் பேசுவாருன்னு நான் நினைக்கிறது, நான் பேசுவேன். இந்த இது வந்து இருக்கக்கூடாது. அப்லைன் பேசுவாரு, டவுன்லைன் பேசுவாரு. 2 பக்கமே கம்யூனிகேஷன் இருக்கணும். டவுன்லைன்ஸோட கம்யூனிகேஷன் இருக்கணும், அப்லைனோட கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த விஷயத்த சார் புரிய வச்சாரு. சோ எஸ் அதுலேருந்து ஒரு கமிட்மெண்ட். ரெகுலரா என்ன நடக்குது இன்னி வரைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் ஒன்லி பிசினஸ். அதாவது ஒரு குடும்ப தலைவர்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி மென்டரை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஃபேமிலியில எந்த விஷயம்னாலும் எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அவங்க கூட அதுதான் மென்டர்ஷிப் அப்படின்றது. ஸோ அவங்க கிட்ட அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற ஒரு இது வந்து பக்குவம் வந்து வரணும். என்ன சார் பிசினஸ் தானே, பிசினஸ்க்கு என்ன சொல்றாரோ அதை கேட்டுப்போம் அப்படின்னு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல எனக்கு என் அப்ளைனுக்கு வந்து இது தெரியாம இருக்கணும், மென்டருக்கு தெரியாம, அந்த விஷயத்தையும் அவர் புரிய வச்சார். பி டிரான்ஸ்பரண்ட். எந்த ஒரு இதெல்லாம் அவர் அந்த 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 சமயத்துல எனக்கு சொன்ன வார்த்தைகள். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஒரு லீடரா நீ மேல வரணும் அப்படின்னா அந்த சார் சொல்லும்போது சொல்லுவாரு, அப்பழுக்கற்ற தன்மை, பவித்திரம். சோ அதனுடைய ஒரு இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது. சோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொன்னார். சோ அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு விஷயத்தையும் ராஜன் சாரோட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தேன், என்னுடைய மென்டரோட. அடுத்த விஷயம், நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து அப்போ வந்து எனக்கு டீம் வந்து பொன்னேரியில இருந்தது, சூலூர்பேட்டையில இருந்தது, பல்வேறு இடங்கள்ல வந்திருந்தது. ராணிப்பேட்டை, பல இடங்கள் ரைட்டுங்களா. சோ நான் என்ன பண்ணுவேன்னா பர்டிகுலரா எங்கெங்க டீம் இருக்கோ அங்க ஒரு, ஆனா சென்னையில ஈவெண்ட் நடக்குது இல்லைங்களா, சென்னையில ராஜாமலையம் ராஜா அண்ணாமலை மன்றம் இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கிற ஈவெண்ட், அது வந்து கம்பெனிக்காக பெரிய லெவல்ல நடத்துறாங்க. அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ மாத்த வேண்டிய ஒரு விஷயம் இதுவும், உன்னுடைய டீம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போனோம். சென்னையில உனக்கு டீம் இருக்கா இல்லையா? சென்னையிலயும் இருக்கு. சென்னையில இருக்கிறவங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு இருக்காது. சென்னை நீ வரணும். சென்னை வருது மட்டும் இல்ல, உன் டீம்ல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வச்சாரு. ஸோ சென்னை ஈவெண்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணோம். அதே மாதிரி டீம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க நடக்கிற ஈவெண்ட், அது வந்து அதாவது நான் போய் அங்க சீஃப் கெஸ்டா போற ஈவெண்டா தான் இருக்கணும்னு இல்ல, எந்த ஈவெண்டா இருந்தாலும் அங்க போகணும் அப்படின்றத புரிய வச்சாரு. ஸோ அதுக்காக அதையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இதுவும் நான் கத்துக்கிட்ட பாடம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாரோட உட்காந்து பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுல இருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணக்கூடியவன். அதனால சார் ஃபிளிப்சார்ட் கூட ஃபிளிப்சார்ட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து லேப்டாப் வாங்கிட்டேன். லேப்டாப்ல நம்முடைய பிரசன்டேஷனை வச்சு எங்க போனாலும் பிரசன்டேஷன் நானா எடுக்கிறது. ஸோ நான் சூப்பரா எடுப்பேன். அதனால எனக்கு ஜாயினிங் வரும்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா தப்பு உணரல. என்ன மாதிரியே எல்லாராலையும் எடுக்க முடியுமான்னு தெரியாது. அப்போ டூப்ளிகேஷன் அங்க நடக்கல. சார் அதை புரிய வச்சாரு. டிவிடி போட்டு கொடுத்துருக்கு, நீ பேசுறத நிறுத்திட்டு டிவிடியை யூஸ் பண்ணினா கீழே டூப்ளிகேஷன் நடக்கும். அப்போ உன் கீழே வந்து பிசினஸ் ஜாஸ்தி ஆகும். அவங்க சக்சஸ் ஆனதான் உனக்கு சக்சஸ் வரும். எஸ் அந்த இடத்துல 2014
ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கம்ப்ளீட்டா இந்த விஷயங்கள் எல்லாமே மாத்தணும். இனிமே வந்து எங்க போனாலும் சரி பேசுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உடனே வந்து வீடியோ தான் போடணும் அப்படின்ற விஷயத்த கையில எடுத்தோம். அதனுடைய விளைவு நிறைய டூப்ளிகேஷன் ஆச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேப்டாப் வாங்க ஆரம்பிச்சாங்க. செகண்ட்ஸ்லயோ புதுசுலயோ வாங்கி அதுல வீடியோ போட்டு காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஈஸியா வந்து பிசினஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது அதுக்கப்புறமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வெறும் சிஎன்டிஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஹெல்த் கேர் ட்ரைனிங் இருக்கும், அல்லது காஸ்மெட்டிக்ஸ் ட்ரைனிங்ஸ், என்ன மீட்டிங்ஸ் இருந்தாலும் எந்த ட்ரைனிங் இருந்தாலும் நீ இருக்கிற அந்த பகுதியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எங்க இருந்தாலும் போய் அட்டன் பண்ணு. இதுதான் அட்டன் பண்ணுவேன் அதுதான் அட்டன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் பாகுபாடு இல்லாம பண்ணு. உன் கீழே டீம்லயும் அந்த விஷயத்த மனசுல பதியவை. அவங்களையும் நீ போனாதான் அவங்களும் வருவாங்க. இந்த விஷயத்த சொன்னார். எஸ், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இதுவும் நான் கத்துக்கிட்ட பாடம். ஏன்னா டைரக்ட் செல்லிங்ல அந்த பிஃபோர் 2014 வரைக்கும் நான் வந்துட்டு இருந்த வளர்ச்சியும் அதுக்கப்புறமா இருக்கிற வளர்ச்சியும் பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து புரியும். நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 11வது இந்த பாடம் நான் கத்துக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு வந்து பொன்னேரியில சிஎன்டி, அதுக்கு முன்னாள் வந்து சென்னையில ஒரு ப்ராடக்ட் லான்ச். சென்னையில ப்ராடக்ட் லான்ச் மறுநாளே பொன்னேரி சிஎன்டி. சென்னை ப்ராடக்ட் லான்ச்சுக்கு நம்ம போலன்னா என்ன, இங்கதான் டீமுக்கு ஃபோக்கஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கெஸ்ட் எல்லாம் வர வச்சுட்டு சிஎன்டில இருக்கேன். சார் வந்தாரு. சார் வந்ததும் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க, மீட்டிங் சூப்பரா நடக்குதுன்னு பாராட்டுவாருன்னு பாத்தீங்கன்னா, கூப்பிட்டு வச்சு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சென்னையில நேத்து நடந்தது ப்ரோக்ராம், ஏன் வரல? இல்ல சார், அது வந்து ப்ராடக்ட் லான்ச் தானே, ஏதோ நான் சிஎன்டிக்கு வந்து ஒரு ஈவெண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோல வந்த சப்ஜெக்ட் தான் இது. யூ cannot சேஞ்ச் a person without changing his belief system. இததான் ஆணித்தரமா ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஒருத்தரை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தாம அவரை மாத்தவே முடியாது. அப்ப அந்த பிலீஃப் சிஸ்டம் எங்க மாறும்? அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சுதான் அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. தெரியாத விஷயங்கள் இன்னும் அவர் பார்க்கும்போது, ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அட்டன் பண்ணும்போது தான் அதை புரிஞ்சுக்க முடியும். சோ நீ ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் எங்க டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். சோ அந்த வீடியோ பார்த்ததும் எஸ், நம்ம பண்ண தப்பு தான். நம்ம கத்துக்கிட்ட பாடம் வந்து இனிமே ஒரு ஈவெண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஈவெண்ட்லயும் நம்மளும் வரணும். நம்ம கீழே உள்ளவங்களை எவ்வளவு பேரை சொல்லி அட்டன் பண்ண வைக்க முடியுமோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ள வந்தது. அதனுடைய விளைவு நெக்ஸ்ட் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வரணும் இல்லைங்களா, ராஜா அண்ணாமலை மன்ற ஈவெண்ட். அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரும்பொழுது சில நேரங்கள்ல எல்லாருக்கும் பேசி வச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆரம்பத்துல நான் போகாம இருந்து போக ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா, உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துருவாங்களா, சரி சரின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நான் வரல, இங்க ஒரு வேலை வந்துருச்சு, நெக்ஸ்ட் அடுத்த மீட்டிங் வந்துடுறேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ராஜன் சார் அகைன் புரிய வச்ச ஒரு விஷயம், நீ முதல்ல லீடர் ஆகணும்னா when you are ready to lead, மத்தவங்கள நீ வழி நடத்தணும் அப்படின்னா start with the person in the mirror. கண்ணாடி முன்னாடி யார் தெரியுறாங்களோ அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட். கண்ணாடி முன்னாடி யார் தெரிவாங்க? நான் போய் நின்னா நான் தான் தெரிவேன். என்கிட்ட இருந்தா முதல்ல அதை ஆரம்பிக்கணும். நான் வந்து மத்தவங்க வருவாங்க அவங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த தவிர வந்து செய்வாங்க. என் டவுன்லைன் வரல சார், மீட்டிங் வரேன்னு சொன்னாங்க வரல, யாருமே வரல, நான் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்ல, யார் வராங்களோ வரலையோ முதல்ல நான் போனோம் அப்படின்றது அங்க வரணும். ஸோ லீட் பை எக்ஸாம். நீ வந்து ஒரு உதாரணமா இருந்தாதான் உன்னை ஃபாலோ பண்ணி மற்றவங்க வருவாங்க அப்படின்றத சொன்னாரு. ஸோ அந்த இடத்துல இனிஷியல் பீரியட்ல யார் வராங்க வரல அதெல்லாம் பார்க்காம காஞ்சிபுரத்துல இருந்து எய்தர் கார் இல்லைன்னா கார் ஏதாவது சர்வீஸ் போயிட்டு அந்த மாதிரி டைம்னா பஸ், ஏதோ ஒரு இதுல சென்னை வந்துட்டு திரும்பி போறது. சில நாட்கள் பார்த்து தனியா கூட வந்துட்டு போயிருப்பேன். அதனுடைய விளைவு நாள் ஆக ஆக என்னோட கூட பல பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து மட்டும் இல்ல, பல்வேறு பகுதிகள்ல இருந்து. ஏன்னா நான் சென்னை வரேன் அங்க ஈவெண்ட்டுக்கு, அப்ப அவங்களும் வர ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு படிப்படியாக ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜா அண்ணாமலை மன்ற மீட்டிங்ல 100 பேருக்கு மேல நம்ம டீம்ல இருந்து இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து வளர்ச்சி வர ஆரம்பிச்சது. இதனுடைய விளைவு பாருங்க, இன்கம் 21,000 இருந்தது. அடுத்து ஒரு 2 மாதங்கள்ல ஈவெண்ட்ஸ் இது நம்ம சிஸ்டத்தை அடாப்ட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் மாறின உடனே வருமானம் ஏற ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 2015 தாய்லாந்துல பேங்காக் புக்கெட்ன்ற அடுத்த ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். இந்த ட்ரிப் வந்து மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். அந்த தண்ணியில புக்கெட்ல விளையாடிட்டு இருக்கும்போது முகத்துல இருக்கிற புன்னகையை பாருங்க. அதாவது
இதே நான் வந்து கம்பெனியில ஒர்க் பண்றோம், சேல்ஸ் ஜாப்ல இருந்திருக்கோம், நம்ம டார்கெட்லாம் இதெல்லாம் முடிப்போம். எங்கன்னா முகத்துல வந்து ஒரு சிரிப்பு சந்தோஷத்தை பார்க்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து முகத்திலேயே தெரியும். ஆனா இங்க எவ்வளவு வந்து சந்தோஷமான ஒரு இதை வந்து பார்க்க முடியுது பாருங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிசினஸ் அடுத்து இந்த சிஸ்டம் நிறைய பேர் அடாப்ட் பண்ணதனுடைய விளைவு டூப்ளிகேஷன் பக்காவா நடக்க ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு வருமானம் படிப்படியாக உயர்ந்து 50,000 வந்தது. அடுத்தது 50,000ன்றது உடனே 50,000, அதாவது 45,000, 50,000, 55,000 இப்படி படிப்படியா ஏறிக்கிட்டே வந்தது. அடுத்தது இந்தோனேஷியா ட்ரிப்பு, இந்தோனேஷியால பாலி ஐலாண்ட். ஸோ இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு சேலஞ்சை சந்திக்க வேண்டியது. ஏன்னா வாழ்க்கைனாலே சேலஞ்சஸ் தானே இருக்கும். கடல்ல வந்து என்னைக்கு அலை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சேலஞ்சஸ் வெவ்வேறு விதத்துல வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா எல்லா சிஸ்டம்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டூப்ளிகேஷன் நடக்குது, மீட்டிங்லாம் வராங்க. ஆனா சில பேருக்குள்ள நான் பண்ணா இவங்களுக்கு போயிடுதா, இவங்க பண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு ஈகோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அகைன் திரும்ப இதெல்லாம் நானே வந்து ஹேண்டில் பண்ணேன். சில இடங்கள்ல வந்து சில பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னா வந்து என்ன லீடரா பாவிச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்ப நான் தான் லீடரு. இனிமே வந்து என் டீம்ல இருக்கிறது எதுவா இருந்தாலும் நானே பார்த்துக்கணும். அடுத்தது என் டீம்ல இருக்கிறவங்கள யாரையும் என் அப்ளைன் கிட்ட, என் மேல உள்ளவங்க கிட்ட கனெக்ட் பண்ண கூடாது. பண்ணிட்டா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்களா, அங்க இதுவாயிடுவாங்களோ. இது வந்து ஒரு தவறான. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டீம உங்க மேல உள்ள லீடரோட கனெக்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க டீமினுடைய வளர்ச்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, உங்க மேல இருக்கிற லீடர், அதாவது நீங்க யார மென்டரா எடுத்திருக்கீங்களோ, அந்த மென்டர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மென்டரா இருக்காருன்னும் போது, உங்கள டீமுக்கும் அவர் வந்து வழிநடத்தும் போது இன்னும் சிறப்பா வளர்ச்சி அடையும். ஏன்னா, ஒரு லீடர்ன்றது வேற, ஒரு மென்டர்ன்றது வேற. மென்டர்னா அவர பார்த்து அவருடைய நடை, உடை, பாவனை, அவர் எப்படி இருக்காரு, எல்லா குணாதிசயமும் அவர மாரியே காப்பி அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அது மேபி உங்கள பார்த்தும் வரலாம். பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த மென்டரா இருக்கிறவங்கள பார்த்து வரும். ஏன்னா, ஆ நம்ம டோட்டலா சொல்லுவாங்க இல்லையா? உலகத்தினுடைய மொத்த பாப்புலேஷன்ல 1% தான் பணக்காரங்கன்னு. அந்த மாரி மென்டர்ஷிப்ல வரக்கூடியவங்க ரொம்ப சிலர். ஸோ அந்த மென்டர்ஷிப்போட நம்ம வந்து நம்ம டீம கனெக்ட் பண்ணா தான் சக்சஸ் வரும். அதுக்காக நாங்க செஞ்சது கவுன்சிலிங். சாரோட சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இங்க வந்து எங்க இடத்துக்கு சார் வந்திருப்பாரு. இல்ல சார் இடத்துக்கு கூட்டு போயி டீம மொத்த பேரையும் பேச வச்சதனுடைய விளைவு, டீம்ல பல பேர் வந்து அந்த லீடர்ஷிப்ப கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு பிசினஸ் இன்னும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அடுத்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, அபுதாபி ஃபெராரி வேர்ல்ட் யாஸ் ஐலாண்ட் அப்படின்ற ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அது போயிட்டு வந்து அகைன் பிசினஸ் வந்து 50,000லேருந்து ஜம்ப் ஆகி அடுத்தது 65,000 தொட்டது. ஸோ இந்த இடம் வரும்பொழுது திரும்ப ஒரு விஷயத்த சந்திச்சோம். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்துட்டோம். ஆனா நமக்கு கீழ டீம்ல வந்திருக்காங்க இல்லையா? அந்த மாரி எத்தன பேருக்கு, இப்போ ஒரு 10 பேர், 15 பேருக்கு டீம் கவுன்சிலிங்ன்றது போலாம். இன்னும் இன்னும் ஜாஸ்தியா வரும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து கத்துக்கிட்டோம். லேர்ன் டூ லேர்ன். அப்போ லீடர்ஸ் கிட்டேருந்து, அப்ளைன் கிட்டேருந்து, மென்டர் கிட்டேருந்து நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப என்ன அடுத்த ஸ்டேஜ்? லேர்ன் டூ டீச். அவங்களுக்கு கீழ உள்ளவங்களுக்கு நம்ம கத்துக் குடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, இத மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதற்காக கையில எடுத்த ஒரு விஷயம் தான் ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஆரம்பிங்க. இது சார் சொல்லியிருந்தாரு. எனக்கிட்ட இது தெரியாதே சார். நான் வந்து நான் அப்ப அந்த பீரியட்ல வந்து டைமண்ட் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் டைமண்ட் தானே. எனக்கு என்ன தெரியும்? நான் வந்து எப்படி போய் ட்ரெய்னிங் குடுக்குறது? இதெல்லாம் இல்ல. ராஜன் சார் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் குடுத்திருக்காரு. சொல்லிக் குடுத்த விஷயத்த முதல்ல ஏன் நம்ம டீம்ல வந்து டூப்ளிகேஷன் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏற்கனவே இருந்த நிறுவனத்தில ஒரு கோர்ஸ் மாரி அட்டெண்ட் பண்ணணுன்ட்டு. அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒரு 6 வாரம் நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள். அடுத்த வாரம் வரும்போது சில டாஸ்க் அவங்களுக்கு. இதெல்லாம் பண்ற மாரி ஒரு 6 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சோம். சார் குடுத்தது தான். புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல. நீங்க வந்து நெறைய பேரு எனக்கு இதெல்லாம் தெரியாதனால நான் சக்சஸ் ஆகாம இருக்கேன் அப்படின்னு நெறைய விஷயங்கள யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா தெரியாதனால சக்சஸ் ஆகாம கிடையாது. தெரிஞ்ச விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான்ன்றது எனக்கு வந்து அங்க புரிய ஆரம்பிச்சது. சோ தெரிஞ்சத நம்ம ஏன் டூப்ளிகேஷன் அதாவது செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத செயல்படுத்த ஆரம்பிச்சேன். அந்த கோர்ஸ் குடுத்ததனுடைய விளைவு லீடர்ஷிப் ஸ்கில் வந்து நெறைய பேருக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சது. நெறைய லீடர்ஸ் வந்து டீம்ல உருவாக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்தது ஃபிரெண்ட்ஸ். அதாவது நான் முதல்ல இருந்த நிறுவனத்துல எனக்கு மேல அ அப்ளைன் ஆக்டிவா இருந்த அப்ளைன் ஒரு பைக் வாங்கியிருந்தாரு. அந்த பைக் வந்து Yamaha என்டேசர் அப்டின்ட்டு. அப்ப அந்த பீரியட்ல அதான் கரெக்ட்டுங்களா? ஒரு ஸ்டைலிஷான பைக். இந்த ஆர்னால்டு படத்துல வருவாரு அந்த மாரி. சோ அத பார்த்த உடனே மனசுல இந்த மாரி ஒரு பைக் தான் எனக்கு நான் வாங்கணும். அப்பல்லாம் பைக் கிடையாது. சைக்கிள் தான் இருக்கு. சோ ஒரு ட்ரீம் பைக்கா ஃபிட் மனசுல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்.
அதாவது நம்ம விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு இல்லையா, அந்த மாதிரி கனவு ஒண்ணு மனசுல போட்டோம்னா அது என்னைக்குமே வந்து நிறைவேறாம போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிதர்சனமா பார்க்க முடிஞ்சுது. வெஸ்டீஜ்ல வந்ததும் அந்த கனவு வந்து மறுபடியும் வந்தது. நம்ம இப்போ கார் எல்லாம் எடுத்துட்டோம், ஆல்ரெடி கார் எடுத்தாச்சு, இப்போ பைக்கும் இருக்கு. ஏன் வந்து நம்ம அந்த கனவு பைக்கை வாங்க, இப்போ வந்து Yamaha Intezzer வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து அவெஞ்சர் க்ரூஸ் 220 அப்படின்ற பைக். இதை நான் வாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, சார் 220 சிசில வாங்குறீங்க, இது வந்து 30 கூட மைலேஜ் தராது, எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னாங்க. வெஸ்டீஜ் இருக்குல்ல, ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்ம என்ன வேலையிலையா இருக்கோம்? ஐயோ பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்பாங்க, மைலேஜ் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு. ஸோ அந்த தைரியம் வந்து வெஸ்டீஜ் கொடுத்தது. அதே மாதிரி இந்த கனவுகளை மெய்ப்பிக்கிற விஷயமும் வந்து சார் மைண்ட்ல போட்டதுதான். இந்த பாடம் கத்துக்கிட்டதுனால தான் இது வந்து நிறைவேறுச்சு. அது மட்டும் இல்ல, பையன் வந்து எதிர்பார்த்த ஒரு பைக், பையனுக்கு பைக் வாங்கணும் அப்படின்னும் போது டியூக் கேடிஎம் இந்த பைக் தான் எனக்கு வேணும் அப்படின்னா. இதே வந்து நான் ஒரு சார் இந்த பிசினஸ் வரும்போது வேண்டாம் வெஸ்டீஜ் எடுக்கல அப்படின்ற முடிவுல இருந்திருந்தேன் அப்படின்னா, அதே மாதிரி எனக்கு கனவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்து அதை நிறைவேற்றுறேன் இல்லைங்களா, இந்த விஷயமும் நடந்திருக்கல அப்படின்னா, பையன் சொல்லும்போது அதெல்லாம் நம்மளுக்கு எட்டாவது கனவுப்பா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அது வந்து 2,4 லட்சம் 2,5 லட்சம் சொல்றாங்க, நீ இப்பதான் படிச்சுன்னு இருக்க, உனக்கு எதுக்குப்பா அந்த பைக்கு, இப்படிலாம் பல காரணங்கள் சொல்லி தடுத்திருப்பேன். பட் நெட் கேஷ்ல அந்த பைக் வந்து வாங்கி தர முடிச்சுது. இது என்ன சார் பைக் எல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து வெஸ்டீஜ்ல வந்திருக்கல அப்படின்னா நிச்சயமா இந்த ரெண்டு விஷயமே நான் வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அதற்கு காரணமும் வெஸ்டீஜ் தான். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபாரின் ட்ரிப்பு ஸ்டார் குரூஸ். இந்த ஸ்டார் குரூஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 1700 பேர், 12 மாடி கப்பல், அதுல 1700 பேர் போயிருந்தாங்க. அதுல நம்ம டீம்ல இருந்து 14 பேர். முதல் ட்ரிப் எத்தனை சொன்னேன், ஒரே ஒருத்தரா போனது 14 பேர். அப்ப பிசினஸ் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதா இல்லையா? அடுத்தது லாக்டவுன் வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 2-3 வருஷம் 2020ல இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். ஆன்லைன்ல பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் ராஜன் சார் சொல்லி கொடுத்தாரு. அதனுடைய விளைவு படிப்படியாக வருமானம் உயர்ந்து அந்த லாக்டவுன் பீரியட்லயே 1,39,000 தொட்டுது. அப்பதான் டைமண்ட்ல இருந்து கிரவுன் அப்படின்ற லெவல வந்து தொட்டோம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், படிப்படியா அதுக்கப்புறமா இந்த 1 லட்சம் 1,4 லட்சம் 1,50,000 இந்த ரேஞ்சில வருமானம் வந்துட்டு இருக்கும்போது 2021ல அந்த பழைய காரு, அதாவது 2014ல எடுத்தேன் இல்லைங்களா, பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காரை கொடுத்துட்டு அடுத்த கார் 12 லட்சம் பெருமானம் உள்ள ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ன்ற கார். இந்த கார் டெலிவரி எடுக்கும் பொழுது சென்னையில வாழ்த்துறதுக்காக 2021ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஏன் வரணும் இவங்கெல்லாம்? ஏன்னா இவ்வளவு கார் எடுக்க போறவங்க. நம்ம கார் எடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும் உணரணும் இல்லைங்களா? சோ ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்த்துனாங்க. பாருங்க, ஒரு காருக்கு 2 கார், டபுள் கார் வெஸ்டீஜ்னால தான். இதே நான் வந்து பழைய முன்னாடி போட்டோ காமிச்சேன். ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யும் போது சாம்ப் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு, சாம்ப்ல இருந்து அது வந்து ஸ்பிளெண்டர்ல பைக்கை மாத்துறதுக்கே யோசிச்சுன்னு இருப்போம். ஆனா இங்க பாருங்க கார். இதெல்லாம் வந்து வெஸ்டீஜ் இல்லைன்னா நிறைவேறி இருக்குமா? அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஃபாரின் ட்ரிப்பு மறுபடியும் பட்டாயா 5 நாள் ட்ரிப்பு. இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா 40 பேர் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலில இருந்து மிஸ்ஸஸ் பையன் வந்திருந்தாங்க. அடுத்தது 2024 மார்ச் மாதம், வித்தின் ஒரு 2 months வியட்நாம் 30 பேர் போயிருந்தோம். அடுத்தது 2025 துபாய், கத்தார் 2 இடங்கள். இந்த ட்ரிப்ல பாத்தீங்க அப்படின்னா 13 மாடி கப்பல். அது அகைன் இதுல 40 பேர் நம்ம டீம்ல இருந்து. இதெல்லாம் போயிட்டு வந்து பிசினஸ் அப்படியே படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு 2025ல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனில இருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிப், ஸ்பெஷலி பை இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து அதுல வந்து ஒரு 19 மாடி கப்பல், இருக்கிறதுலே போனது 12 13ல இல்ல 19 மாடி கப்பல்ல இங்க இருந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா. ஸோ எப்பேற்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியுமா? ஒருவேளை ராஜன் சார் வந்து இதெல்லாம் சொல்லும் போது, சார் இந்த பிசினஸ் வேணாம் சார், நான் ஏற்கனவே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா மாற்றம்லாம் நடந்திருக்காது. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2000 இப்ப பாருங்க படிப்படியா வருமானம் உயர்ந்து யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன்ல இன்னைக்கு மாதம் 2,14,000 ஹையஸ்ட் இன்கம் டச் பண்ணிடுச்சு. இது வந்து கோயம்புத்தூர்ல இப்போ ஜனவரி மாதம் அவார்டு வாங்கும்போது எடுத்த போட்டோ. ஸோ எப்பேற்பட்ட மாற்றங்கள் பாருங்க. இப்போ ஒரு விஷயத்த ஜஸ்ட் அப்படியே ரீகேப் பண்றேன். இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய், ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா, அந்த கம்பெனில வர சேலரி பத்தல, நிலையா இல்ல, ஒரு 2,000 3,000க்கு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபோ, ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது, பார்ட் டைம் பிசினஸ், அது வந்து டைரக்ட் செல்லிங்கா இல்லாம வேற ஏதாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் இருந்தேன். அப்ப சார் வரும்போது சரி இந்த 2,000 3,000 இதுல சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தோம். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க.
2000ன்றது 2 லட்சம். இன்னைக்கு முழு நேரமா வெஸ்டீஜ் தான் வருமானம் கொடுத்துட்டு இருக்கு. எப்பேற்பட்ட மாற்றங்கள் பாருங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து ராஜன் சார் தான் விதைச்சார். எல்லாமே வந்து நேரடி வர்த்தகத்துல கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள், வெஸ்டீஜ்ல கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள். என்ன அப்படின்னா, சில பேருக்கு உடனடியா வெற்றி வரும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பெர்சிஸ்டன்ஸ். அழகா வந்து வாலி சார் ஒரு இதுல ஃபேஸ்புக்ல போட்டிருந்தார். ஆக்சுவலா அது தேடின கிடைக்கல. அவர் வந்து ஹார்லி டேவிட்சன்ல ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஒரு 250 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. எப்போ இப்போ ரீசெண்டா ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கும்னு வச்சுக்கலாம், ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு வயசு என்ன இருக்கும்? ஸோ அவர் போயிட்டு அவர் போடுறாரு. அதாவது போட்டி என்னன்னா, இங்கேருந்து கிளம்பணும், அங்க போய் சேர்ந்தோமா, அதான் முக்கியம். எல்லாரும் என்னோட கிளம்புனாங்களே, எல்லாரும் வந்து என்னோட வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்களே, நான் பின்னாடி வரேனா, அது இல்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த கம்பேரிசன்லயும், சார் எனக்கு உடனே வெற்றி வரல, எனக்கு இவ்வளவு நாளா பண்றேன், நான் இந்த லெவல்ல தான் இருக்கேன். நீ என்ன லெவல்ல இருந்தாலும் சரி, உங்க விடாமுயற்சியோட நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? அடுத்தது நீங்க செய்யும் போது நீங்க என்ன தவறுகள் செய்றீங்க அப்படின்றத உங்க மென்டரோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறீங்களா? ரிவ்யூ பண்றீங்களா? இந்த விஷயம் வந்து முக்கியமா இருக்கும். இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இதெல்லாம் தான் பெர்சிஸ்டன்ஸ். விடாமுயற்சியோட விடாமுயற்சின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாம சும்மா இருக்கிறது இல்ல. தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கணும். செஞ்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அந்த பலன் வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத நாங்க உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, சக்சஸ் ஆகணும்னா இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் நான் கத்துக்கிட்டது வெஸ்டீஜ்ல, கிராட்டிடியூட். அதாவது இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஹ், நன்றி உணர்வுன்றது நம்ம உடம்புல இதுல ரத்தத்துல அப்படியே ஊறி இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து சக்சஸ் வரும். வேற எல்லா இன்கிரீடியன்ட்டும் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த கிராட்டிடியூட்ன்றது இல்ல அப்படின்னா சக்சஸ் வராது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த டீச்சிங் டியூஸ்டே அப்படின்றது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்னா நீங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணி இதை ஒரு ப்ரொமோட் பண்ணி செஞ்சதனுடைய விளைவு தான். கரெக்டுங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு கால் பண்ணி நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பாஷா சாருக்கும், இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்ன்றத ப்ரிசைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கிரேட் அசோக் சுந்தரராஜன் சார், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர், அவருக்கும் அண்ட் டோட்டல் என்டையர் டீம் தமிழ்நாடு முழுக்க வந்து டிராவல் பண்ணி இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நானே டீம்ல அப்பெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ட்ரைனர் இல்லாதப்ப நான் சொல்றேன் சரிங்களா, அசோக் சார் நானே போய் எடுத்துட்டு இருப்பேன். அதே மாதிரி பர்சனல் கேரா கத்துக்கிட்டு ஏதோ பண்ணுவோம். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, எவ்ரி திங் கரெக்டா அது அந்தந்த இடத்துல அவங்கவுங்க ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஆன்லைன்லயே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அவருடைய ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே அந்த ட்ரைனர்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஆஃபீஸ், சென்னை ஆஃபீஸ்ல இருந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சதீஷ் சார் அண்ட் டீம், அவங்களுக்கும். அடுத்தது எங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல இந்த அளவுக்கு மேல வரோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டீம், டோட்டல் என்டையர் டீம். நான் வந்து ஒருத்தர் பேரை இங்க சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏன்னா எல்லார் பேரையும் எல்லார் போட்டோவையும் நம்ம கலெக்ட் பண்ணி போட முடியல. பிகாஸ் ஒரு வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு 2 டேஸ்ல தான் இது எல்லாமே இது பண்ண வேண்டியதா இருந்தது. எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க நம்ம டீம்ல இருக்காங்க. அதே மாதிரி கிரவுன், யூனிவர்சல் கிரவுன், டபுள் கிரவுன் டைரக்டர்ஸ் நம்ம டீம்ல இருக்காங்க. அத்தனை பேருமே ஒரு பில்லர்ஸா இருந்து இன்னைக்கு வந்து இந்த பில்டிங் வரத்துக்கு காரணமா இருந்திருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி என்னோட கூட ஆரம்பத்திலேருந்து பயணிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க டீம்ல, லைஃப் லைன்ஸ், எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். டைமண்ட்ஸ்ல இருக்காங்க, கார் அச்சீவர்ஸ் இருக்காங்க. நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா 40 பேர் வெளிநாடு பயணங்களுக்கு வந்திருக்காங்க, 9 பேர் கார் எடுத்திருக்காங்க. மாசம் 1 லட்சம் மேல சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வளர்றதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் வந்து காரணமா இருந்திருக்கு, இந்த கத்துக்கிட்ட லெசன்ஸ் காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஹ் இதுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்ட RS ராஜன் சாருக்கும், ராஜன் சாருடைய இவங்க எங்களுடைய, நாங்க அக்கான்னு தான் சொல்லுவோம், கிஷா மேடம். ஏன்னா முதல்ல இருந்த நிறுவனத்துல பல நேரங்கள் வந்து ரொம்ப, அதாவது ஒரு தாய் உள்ளத்தோட அவங்க பேசுறது அணுகிறது தான் வந்து எங்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கும் பல நேரங்கள்ல வந்து பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகள். அண்ட் எங்களுடைய அப்ளைன் ஆஷிகா,
சரிங்களா? வயசுல சின்னவங்களா இருந்தாலும் நிறைய எங்களுக்காக வந்து மீட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ராஜன் சார் டெசிஷன் எடுக்கிறதுக்கு சாருக்கு அவங்க தான் இதுவாக இருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வெஸ்டேஜ்லேயே இல்லை. ஸோ அவங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கௌதம்பாலி சார், தீபக் சார் அண்டு தன்வர்பீர் சிங் சார். ஸோ இவங்க வந்து இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னைக்கு இந்த விஷயம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லீடர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சச் வண்டர்ஃபுல் ட்ரைனிங். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நடந்த ட்ரைனிங் நிறைய பேர் அவங்களோட ரிலேட் பண்ணி அவங்க இன்னைக்கு அவங்க லைஃப்குள்ள இதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம திருமலை சார் வந்து ரொம்ப அழகாகவும் மிஸ்டர் அம்மு மேமும் வந்து ரொம்ப தெளிவாகவும் அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க எப்படி கலந்தாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு ஜாப்லேருந்து டைரக்ட் செல்லிங், மறுபடியும் டைரக்ட் செல்லிங்கே வேண்டாம், அகெயின் ஜாப், மறுபடியும் ஜாப்லேருந்து ஒரு சின்ன இன்கம் கிடைச்சா போதும், அகெயின் டைரக்ட் செல்லிங். அப்படி அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜை காமிக்கும் போதும் இன்னைக்கு மீட்டிங் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஒட்டுமொத்த லைஃப் லைன்லையுமே ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு இருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்டேஜ் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வரதுக்கான ஒரு மிக முக்கியமான டாப்பிக்காக கண்டிப்பாக அதை இருந்து நம்புகிறேன். ஸோ ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் இன்னைக்கு ரியாலிட்டியில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் வெஸ்டீஜன் வீட்டுக்கும் தர வேண்டிய ரொம்ப அழகான ட்ரைனிங் நமக்காக எடுத்துக்கக்கூடிய மிஸ்டர் அம்மு மேமுக்கும் திருமலை சாருக்கும் ஒன்ஸ் அகேன் மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் அ வண்டர்ஃபுல் ட்ரைனிங். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து டீச்சிங் டியூஸ்டேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நிறைய டாபிக்ஸோட உங்களையும் உங்கள் டீம் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கண்டினியூவாக கனெக்ட் பண்ணுங்க, நிறைய டெவலப் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.